கல்லிடை கவிஞர் ஷேக்பீர் அவர்களுடைய கவிதை கோதை நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, இந்த இனிய நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அன்பிற்குரிய தம்பி ராம்மோகன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சொர்ணா சேதுராமன் அவர்களே, கனியாச்சலம் அவர்களே, செல்வம் அவர்களே, அருள்பத்தையா அவர்களே, இந்த முதல் படியை பெற்று சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நான் மிகவும் நேசிக்கின்ற ரசிக்கின்ற கவிமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே, இந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, என் நெஞ்சுக்கினிய சகோதரர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய பொதுச் செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் அவர்களே, என் அருமை நண்பர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர், தேசிய முரசு பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஒரு நீண்ட நெடிய தேசிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் என் அருமை நண்பர் கோபண்ணா அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு காங்கிரசுடைய சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் அருமைக்குரிய தம்பி பாருக் அவர்களே, நம்முடைய அருமை நண்பர் தாஸ் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற புத்தன் உட்பட எல்லோரையும், நாமக்கல் கவிஞருடைய பேரன் கவிஞர், அதாவது இந்த அருமையான நூலை மீள்பதிப்பு செய்து ஒரு வரலாற்றை மீண்டும் நினைவூட்டி இருக்கிற என் அருமைக்குரிய சகோதரர் அசன் ஷேக் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த நூலில் உள்ள படித்தீங்கன்னா நிறைய கதாநாயகர்களை பற்றி தகவல்கள் அங்கங்கே இருக்கு. ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு, அதனுடைய வளர்ச்சி, அதனை வளர்த்து தந்த பெருமக்கள், அவர்களில் பலருடைய பெயர்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். அதிலே பல பேரை நான் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை நான் பெற்றவன். அந்த கல்லிடை குறிச்சி என்று அருமையாக சொன்னார். அந்த ஊர் பேர் கல்லிடை குறிச்சி. அந்த ஊரை மாதிரி ஒரு அழகான கிராமம் இருக்க முடியாது. அந்த ஆற்றங் கரையும், ஆற்றில் பிறண்டு ஓடுகிற தண்ணீரும், அந்த பொதியமலையினுடைய அந்த காற்று, அந்த குளிர்ச்சி, அதை ஒரு பல கிராமங்களில் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் பரவலாக வாழ்கின்ற ஒரு பகுதி. வீரவநல்லூர், பத்தமடை, சேர்மாதேவி, இவைகளெல்லாம் அந்த தாமிரபரணி கரையினுடைய தீரத்திலே நஞ்சையும் தென்னந்தோப்புகளும் கம்புகளும் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு அருமையான ஒரு ரம்யமான சூழலிலே உள்ள ஒரு பெரிய கிராமம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு நான் ஒன்று மட்டும் சொல்றேன். முதல்ல துவங்குவதற்கு முன்னால நிறைய இஸ்லாமிய சகோதரர்களை நான் பார்க்கிறேன். நோன்பு வைக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் நோன்புல எங்களுக்காகலாம் நீங்கள் இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை பார்த்து கேட்டேன், அண்ணா நீங்களும் நோன்பு இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா அவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் கூட 1 மாதம் ஐசியூவில் இருந்தார். அப்போ அப்படி உங்களுக்கு உடம்பு தாங்குமா, அப்படியே மாத்திரை சாப்பிட்றீங்களா, இதை தாக்கு பிடிப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை, அதெல்லாம் விட நோன்பு முக்கியம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பரிசுத்தமான நோன்பு எனக்கு புரியும். அதே மாதிரி தான் எல்லாம். அவர் கவிமாமணியை கேட்டேன். அவருக்கு வயசாயிடுச்சு, எங்கள் எல்லாத்துக்குமே. அது நீங்களும் நோன்பு இருக்கலான்னு கேட்டேன். அது எப்படியா? அவர் சொன்னாரு, நான் 70 வருஷமா நோன்பு இருக்கிறேன், அதனால அந்த நோன்பு விட மாட்டேன் அப்படின்னு வச்சு. அது மாதிரி இன்னைக்கு அவர்கள் எல்லோரும் ஒரு புனிதமான ஒரு நேரத்தில் இறைவனோடு தங்கள் உடலை வருத்தி ஒன்றித்திருக்கிற நேரத்தில் நான் ஷேக்கிட்ட கேட்டேன், ஏன்பா நோம்பு முடிஞ்ச பிறகு வச்சிருக்கலாமே, நிறைய பேர் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குமேன்னு கேட்டேன்.
அவர் சொன்னார், இல்லைன்னா நான் வச்சுட்டேன், அதை நடத்திடலாம் அப்படின்னு சொன்னார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கும் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்கள் மாவட்டத்தில் வந்து தேசிய முஸ்லிம்கள்னு உண்டு. அவர் அண்ணனுக்கு தெரியும், அபுபக்கர் அண்ணனுக்கு தெரியும், தேசிய முஸ்லிம்கள்னு. பல ஊர்களில் வந்து 1967க்கு பிறகு 71க்கு பிறகு முஸ்லீம் வார்டுகளில் காங்கிரஸ் உள்ளே போக முடியாது. முஸ்லீம் லீக் திமுக கூட்டணி அதை மீறி அந்த 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 வார்டுக்குள்ள போய் வெளியே வருவது என்று சொன்னால் வந்து உயிர் பயத்தோடு தான் போயிட்டு வெளியே வரணும். இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்ப எங்களை யாரு வந்து தைரியமா, நாங்க உள்ள போக முடியாது, எங்களை யார் தைரியமா கூட்டு போவான்னு சொன்னா, இந்த ஷேக்பீருடைய தாத்தா இருந்தார் பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி இஸ்லாமியர்கள் எங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு அந்த மூவர்ண கொடியை பிடித்துக் கொண்டு மகாத்மா காந்திக்கு ஜே என்று அவர்கள் கோஷம் போட்டு கூட்டு போகும்போது எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஏன்னா அவங்கள வந்து அந்த ஊர்ல வந்து சேர்க்க மாட்டாங்க, ஜமாத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஜமாத்துங்கிறது ஒரு பவர்ஃபுல் அமைப்பு. காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டா மிகப்பெரிய சமூக குற்றம் மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா தேசிய முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், நான் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கின்ற போது என்னிட்ட வந்து பொதுக்குழு, என்னுடைய செயற்குழு உறுப்பினர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அமைச்சராக இருந்த SMA மஜீத் அவர்கள் என்னுடைய செயற்குழு உறுப்பினர். எனக்கு 28 வயசு. அவர் என்னை தலைவர் தான் கூப்பிடுவார். என்னைய எனக்கு இன்னைக்கு அதெல்லாம் நம்ப முடியல. நான் வந்து ஒரு பழக்க வழக்கத்தில் ஒரு முஸ்லீம் லீக் திமுக இஸ்லாமிய நண்பர் வீட்டு போயிட்டு வந்தா பேச மாட்டாரே கூட. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சிங்கிறது இயக்கம் என்பது அவ்வளவு உடன்போட்டு, அது உடம்போடு ஒட்டினது. அதில் எழுதுறாரு பாருங்க, அதாவது ஒரு அருமையான வார்த்தையை எழுதியிருக்கிறாரு. அந்த அவர் எப்படி உணர்வோடு வாழ்ந்தாருக்காக சொல்றேன். பாடையிலே போனாலும் கதர் ஆடையிலே போக வேண்டும்னு கருது. எங்க உள்ள அந்த தேசிய உள்ளத்தை போய் பாருங்க. பாடையிலே போனாலும் கதர் ஆடையிலே போகணும். அந்த மாதிரி வந்து உணர்வுள்ள ஆட்கள். இதுல வந்து காலம் மாறி இருக்கிறது. நிறைய வந்து காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களிலிருந்து அந்நியப்பட்டதுக்கு பல்வேறு காரணங்களும் உண்டு. தலைவர் ராகுல் காந்தி அருமையா பேசியிருக்கிறார், குஜராத்தில் போய் பேசியிருக்கிறார். காங்கிரஸுக்குள்ளே சில RSS மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று மனம் திறந்து வெதும்பி பேசியிருக்கிறார். நீங்க அதெல்லாம் வந்து பேசி அரசியலாக்க நான் விரும்பல. ஆனா இன்றைக்கு வந்து இந்த கால சூழல்ல இஸ்லாமிய சமூகம் எப்படி நிற்கிறது, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, அவர்களுக்கு இருக்கிற வாழ்வியல் அச்சுறுத்தல், அவர்கள் பண்பாட்டுக்கு இருக்கிற சவால், அவர்கள் வரலாற்றை அழிப்பதற்கான முயற்சி என்பது சாதாரண முயற்சி இல்லை. நேற்று பாருங்க, மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்புடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அவுரங்காபாத்ல அதை யார் சொல்றான்னா, மாநிலத்துடைய முதலமைச்சரே சொல்லுகிறார். பட்னாவிஸ் சொல்லுகிறார், அவுரங்கசீப்புடைய கல்லறையை இடிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கும் ஆசை. ஆனால் இந்த காங்கிரஸ்காரர்கள் தப்பு பண்ணிவிட்டாங்க. அதை வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்ததுனால என்னால பண்ண முடியல. அதை வந்து இனிமேல் அங்க வந்து தான் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு அவங்க வந்து they are building the story. இப்ப அவுரங்கசீப் கல்லறை இடிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் நடத்துவாங்க. அந்த சட்டசபையில வந்து ஒருத்தர் பேசினார், சமாஜ்வாடி பார்ட்டிக்கார ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த பேச்சு வந்தோடனே சொன்னாரு, அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலத்தில் வரலாற்றை மறைக்கிறீர்கள். நான் உண்மையில அவுரங்கசீப் பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன். அவுரங்கசீப்பை பற்றி சொல்லப்படுகிற கதைகள் எல்லாமே போய். அது அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய வில் எழுதி வச்சிருக்கிறத பாருங்க நீங்க. அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, அவர் கடைசியில் வில் எழுதி வச்சிருக்கிறார். நான் வந்து என் கைப்பட குரான் நானே எழுதி எழுதி அந்த நகலை எடுத்து அதை விற்ற பணம் வந்து 63 ரூபா இருக்கு. நான் தொப்பி தைத்து
அந்த தொப்பியை தைத்து கொடுத்த பணம் என்கிட்ட வந்து 113 ரூபா இருக்கு. இந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுதுற சக்கரவர்த்தி அவரு. He was the emperor. அவுரங்கசீப் வந்து எம்பரர். அவர் தன்னுடைய செலவை எப்படி பார்த்து கொண்டார் என்று சொன்னால், குரான் எழுதி படி எடுத்து கொடுத்து அதை விற்றும், குல்லா தைத்து கொடுத்து அந்த பணத்தில் தான் ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய சொந்த செலவை பார்த்து கொண்டார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய எத்தனை இந்து கோவில்களை கட்டுவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய வரலாற்று ஆவணங்கள்லாம் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்றை மறைக்கிறார். அவர் பீரியட்ல தான் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 23%. அவுரங்கசீப் காலத்துல இந்தியாவினுடைய ஜிடிபி வந்து 23% என்பது பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிற தகவல். அதை சொன்னதற்காக அதை சட்டமன்றத்திலே வந்து ஒருத்தர் சொல்றாரு, ஏன் அப்படி அவுரங்கசீப் வந்து வில்லனாக்குறீங்க? சில சண்டைகள் நடந்திருக்கலாம், சில தகராறுகள் நடந்திருக்கலாம், சில மன்னர்களுக்குள்ள யுத்தங்கள் நடந்திருக்கலாம். அந்த யுத்தங்கள் எல்லாமே வந்து பல்வேறு காரணங்களால் நடந்ததே ஒழிய அதை மத சண்டைகளாக பார்க்க கூடாது. அவுரங்கசீப்பினுடைய அமைச்சரவையிலே இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள், தளபதிகளிலே இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள், அவருடைய படை வீரர்கள் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள், மந்திரிகள் பிரதானிகள் இந்துக்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி வந்து பலவிதமான தகவல் வருகின்ற போது அந்த முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய வரலாற்றை அப்படி ஒரே கொச்சைப்படுத்தி பண்ணிவிடக் கூடாது என்பதில் நாம் வந்து பலர் எடுத்து சொன்னாலும் கூட இன்றைக்கு இருக்கிற அரசியல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் எல்லோரையும் வந்து இந்த நாட்டுக்கு எதிரான வில்லன்களாக அவர்களை சித்தரிக்குவது, அதனால் அரசியல் நடத்துவது. அங்கதான் வந்து ஷேக்பீருடைய கவிதை வந்து வருது. ஷேக்பீரை போல வந்து இஸ்லாமியருக்கு வந்து இந்த தேசம் சுதந்திரம், அதாவது பாகிஸ்தான்காரன் யுத்தம் எடுத்து வருகின்ற போது பாகிஸ்தான்காரனை போய் சுடுவதற்கு போக வேண்டும் என்று துடிக்கிறார் இந்த கவிஞர். அவருக்கு என்ன மத உணர்வு? அப்போ தேசப்பற்று தானே அவர் அவருடைய இதயத்திலும் நெஞ்சத்திலும் குருதியிலும் இருந்தது பூரா தேசப்பற்று தானே. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர். ஏன்னா இதெல்லாம் வரலாற்றில் வந்து நிறைய பேருக்கு இதை சொல்லு. ஷேக்பீரை பற்றி எத்தனை நான் முன்னுரை எழுதியிருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வெளியே அவரை பற்றி தெரியாது. இந்த கோமதி சங்கர தீட்சிதருங்கிறவரை நான் பார்த்திருக்கிறேன். அவரை பற்றி வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னார். அவர் படிச்சு முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்க்கு வந்து அவருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறார். கோமதி சங்கர தீட்சிதர் வந்து பார்த்திருக்கிறார். அவர் எம்எல்ஏ. அவர்கிட்ட போய் சிபாரிசு பண்ணணும். போய் சென்னையில் போய் அந்த சிபாரிசு பேப்பரை கொடுக்கணும். கோமதி சங்கர் கையில் வந்து 75 ரூபா கொடுத்து அந்த அப்ளிகேஷன் காப்பியும் கொடுக்குறாங்க. கோமதி சங்கர் தீட்சிதர் வந்து சென்னைக்கு வருகிறார். சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்க்கிறார், முதலமைச்சரை பார்க்கிறார். அவருக்கு வந்து பரிந்துரை பண்ணணும், மெடிக்கல் காலேஜ் சீட் வேணும்னு பரிந்துரை பண்றார். ஊருக்கு திரும்பி வந்துடுறார். ஊருக்கு திரும்பி வந்த உடனே அந்த டாக்டருடைய அப்பாவை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, போறதுக்கு 19 ரூபா டிக்கெட்டு, வர்றதுக்கு 19 ரூபா டிக்கெட்டு, மந்திரி வீட்டுக்கு போறதுக்கு குதிரை வண்டி சத்தம் 12 ரூபா, எனக்கு 2 நேரம் சாப்பாடு 6 ரூபா, மீதி 18 ரூபான்னு கையில் கொடுக்குறாரு. அவருக்கு தான் வந்து நன்கொடை, அவருடைய குடும்பத்தினுடைய கடைசி காலத்தில் நன்கொடை சிவாஜி கணேசன் அண்ணன் நடிகர் திலகத்தை வச்சு கொடுத்தது. கோமதி சங்கருடைய டீச்சருடைய பையனுக்கு வந்து நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற போது அவருடைய நிலைமை கருதி நாங்கள் நிதி கொடுத்தோம். எப்படிப்பட்ட தியாகிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் சொல்றோம். கோமதி சங்கர் டீச்சரோடவே இருந்தவர். அவர் காலில் செருப்பு போட மாட்டார். நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு, அதாவது நடமாடுகின்ற காந்தியாகத்தான் அவர்கள்லாம் இருந்தார்கள். பொது வாழ்க்கையில் வந்து அவ்வளவு புனிதம், அவ்வளவு நேர்மை, அவ்வளவு தூய்மை, அவ்வளவு எளிமை. கோசல்ராமுடைய சிஷ்யர் ஒரு ஷேக்பீர். கேடி கோசல்ராம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த காலம் பாருங்க, மணிமுத்தாறு டேம் இருக்குது இன்னைக்கு. இந்த மணிமுத்தாறு டேமுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, கடைசியில் முதலமைச்சர் பக்தவச்சலம், எங்கள்கிட்ட பணம் இல்லை, பொதுமக்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாதான் நாங்கள் டேம் வரும்னு சொல்லிட்டார். கோசல்ராம், தியாகி கோசல்ராம் தனி ஆளாக இருந்து ஒவ்வொரு பட்டாதாராக பார்த்து, நிலசுவாந்தராக பார்த்து, அந்த காலத்தில் வந்து ஷேக்பீரை போன்ற கவிஞர்களை போன்றவர்களை கூட வைத்துக் கொண்டு 1 கோடி ரூபாய் அவர் நேரடியாக வசூல் செய்து கட்டி அந்த டேம் வந்து இல்லைன்னா மணிமுத்தாறு டேம் வந்து அதுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. 1 கோடி ரூபாய் யாராலும் வசூல் பண்ணுவீங்க? எப்போ தங்கம் விலை வந்து
17 ரூபாயா விற்கின்ற போது பவுனுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் அதை போன்ற சாதனைகளை அதான் படிங்க, கிடையாது வாங்கி புத்தகத்தை கொஞ்சம் படிங்க. நிறையா கவிமாமணி தான் வந்து அந்த இலக்கிய நயத்தையும் கவிதை நயத்தையும் சொல்வார். நான் அந்த பேக்ரவுண்டை தான் சொல்கிறேன். இதை போன்ற மனிதர்களை வந்து மறந்துடக்கூடாது. மீண்டும் மீண்டும் அவர்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் மறந்துட்டோன்னு வச்சுங்களேன், சமூகம் மிகவும் மிகப்பெரிய சுயநல சமூகமாக மாறிவிடும். எல்லாமே கமர்ஷியல் ஆகிடும். எல்லோருக்கும் வந்து பொது வாழ்வினுடைய தூய்மை, எளிமை, நேர்மையை பற்றி யாருமே பாராட்டவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டாடவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி பண்ண அந்த நாட்டிலே வந்து தியாகிகள் பிறக்க மாட்டார்கள், மக்கள் சேவகர்கள் பிறக்க மாட்டார்கள், தொண்டர்கள் பிறக்க மாட்டார்கள், நல்ல தொண்டு இருக்காது, உண்மையான மக்கள் சேவகம் இருக்காது. அந்த அளவில் தான் இந்த கவிதை நூலை பார்க்கணும், இந்த ஆசிரியரை பார்க்கணும். நம்முடைய தம்பி ஷேக்கை பற்றி நான் சொல்லணும். நான் வந்து 3 வருஷம் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தேன். எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் புதுசு. நான் வந்து ஆளெல்லாம் நான் என்னை ஒரு காங்கிரஸ்காரனாக தான் நான் பார்த்துக்கிறேன் ஒழிய நான் ஒரு சிறுபான்மைன்னு என்னை ஒரு நாள் நான் பார்த்ததில்லை. அவர் திடீர்னு அந்த பொறுப்பை கொடுத்த உடனே என்ன பண்றது அப்படிங்கிறது வருகின்ற போது முதல்ல ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்தவர் அசன் தான் தூக்கிட்டு வந்தார். சிறுபான்மை மக்களுக்கு என்ன திட்டம் இருக்கு அப்படின்னு அவரே ஒரு புத்தகம் பாட்டார். அதை வாங்கி நான் பார்த்தேன். அதற்கு பிறகு அந்த புத்தகத்தை வைத்த பிறகுதான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு ஆணையமே அதே புத்தகத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு பெரிய புத்தகம் தயார் பண்ணோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலுக்கும் நம்ம எல்லா நிலையத்துக்கும் நாங்கள் வந்து அதை கொடுத்தோம். இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது செய்யுங்கன்னு சொல்லுவோம். அநேகமா பிறகு உலாமாக்கள் பென்ஷனுடைய இதாக இருந்தாலும் சரிதான், வக்ஃபோர்டில் இருக்கிற மாற்றங்கள், சீர்திருத்தங்கள், இப்படி ஏதாவது ஒரு பெட்டிஷனை தினசரி எடுத்து உயிரை வாங்கிட்டே இருப்பாரு. என்ன முதலமைச்சருக்கு அனுப்புங்க. முதலமைச்சர் கோப்புல பாத்தீங்கன்னா அந்த எல்லா கோப்புலையும் எதெல்லாம் நாங்கள் இந்த உருது அகாடமி வந்திருக்கலாம் இன்னைக்கு, அந்த உருது அகாடமிக்கு இவர் கொடுத்த லெட்டர் தான். அந்த லெட்டர் மேலதான் அவ்வளவு கடிதம் நான் எழுதி, அதாவது எந்த ஃபைல் எடுத்தாலும் இவர் கடிதம் ஒன்று இருக்கும். இவருக்கு வேலையே வந்து டைப் அடிக்க வேண்டியது. காலையில் பெட்டிஷன் எடுத்துக்கிட்டு நேராக முஸ்லீம் லீக் ஆஃபீஸ் போவார், ஜவாஹிர்லா போவார், அங்கேருந்து பார்த்துட்டு என்னையை பார்க்க வருவார். எல்லாருக்கும் வந்து ஏதாவது மக்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதான் நல்லா கோபனா கேட்டார், ஏதாவது தொழில் பண்றியான்னு கேட்டார். அதுவும் பண்ணியிருக்காரு. முதல்ல ஆவின் பாலை சிங்கப்பூருக்கு அவர் தான் ஏற்றுமதி பண்ணார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து அது அவருக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல பொதுநல தொண்டர். இன்னைக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறோம். அவர் இந்த முயற்சியை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன். என் அருமை இஸ்லாமிய நண்பர்கள் நோன்பு இருக்கிற நேரத்தில் அவர்களோடு நாம் இருக்கிறோம். அவர்கள் இல்லாமல் இந்த தேசம் இல்லை. அவர்கள் இல்லாமல் இந்த தேசத்துடைய வரலாறு இல்லை. இந்த நாடு உருவான ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய பங்கு இருக்கிறது. இந்த நாடு எப்படி சமைக்கப்பட்டது, இந்த நாடு எந்த விதமான பார்வையோடு இந்த நாடு உருவாக்கப்பட்டது, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை போன்ற மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு ஐஐடி, ஐஏஎம், லலித் கலா அகாடமி, சாகித்ய அகாடமி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, இது அனைத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். அவர்கள் இல்லைன்னா இதெல்லாம் நமக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காது. நான் ஒரு இடத்துல யோசிப்பேன், எவ்வளவு பெரிய தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள் நம்மகிட்ட இருந்தாங்க. இன்னைக்கு தேசிய அளவில் ஒருத்தருமே இல்லையே. டாக்டர் ஜாகிர் ஹுசேன், ஃபக்ருதீன் அலி அஹமத், மோஷினா கித்வாய், இப்படி வந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய பேர்களை. குர்ஷித் ஆலம் கான். இன்னைக்கு வந்து எங்க போனாங்க இந்த சமூகத்தில் இந்த தலைவர்கள்? ஏன்னா அந்த சமூகம் இன்று தனக்குள்ளே நொறுங்கி போய் கிடக்கிறது. ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்ன கொடுமை? தான் பிறந்த மண்ணில், தான் உருவாக்கிய மண்ணில், தான் உயிரை கொடுத்து வளர்த்த மண்ணிலே தன்னை அந்நியராக ஒருவர் சொல்லுகின்ற போது அதை விட மனத்துயரம் வேறு என்ன இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு பெரிய செக்ஷன் இருக்கிறது நாட்டுக்கு நல்லதா? இதை வந்து யார் சிந்திக்க வேண்டும்? அவர்கள் வந்து இதை எடுத்து இதற்கான தீர்வை பார்க்க முடியாது. இதற்காக மற்றவர்கள் எழுந்து நின்று அவர்கள் கைகளை தூக்கி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவரோடு நாம் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய நேரம் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிற நேரம்.
அதில் எந்த இழப்பு வந்தாலும் காங்கிரஸ் அதற்கு தயாராக இருக்கிறது என்பதுதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய செய்தி. அதில் அவருக்கு காம்ப்ரமைஸே இல்லை. அதனால் என்ன இழப்பையும் சந்திக்கலாம். அந்த உண்மையான வரலாறு, உண்மையான ஜனநாயகம், உண்மையான மக்களாட்சி தத்துவத்தோடு இருப்பதற்கும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை கொண்டாடுவதற்கும் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கொண்டாடுகின்ற அற்புதமான சிறுபான்மை இயக்கத்தினுடைய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அந்த அவர்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு பணியாகத்தான் இந்த பணி நடந்திருக்கிறது. இந்த முயற்சியை மிக சிறப்பாக செய்த நம்முடைய ஷேக் அவர்களுக்கும் இதை தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்திலே வெளியிடுவதற்கு அனுமதித்து இதை சிறப்பாக நடத்தி கொடுத்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.